டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க சொல்கிற பிரச்சனை என்னென்னா, வயிறு உப்புசமாக இருக்குது, வாயு பிரச்சனை இருக்குது, வாயு சரியாக பிரியறதில்ல, புளிச்ச ஏப்பம் வருது, நெஞ்சக்கரிக்குது, பசி இல்லை. இந்த பிரச்சனை இதுதான் வயிறு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை. அப்புறம் வயிற்று புண்கள் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். காமனாக இது எல்லாருக்குமே இருக்கிறது. கிளினிக் வர்றவங்க ஒரு 50% பேஷண்ட் இதை சொல்லுவாங்க. இதையெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணணும், ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னா, மலக்கட்டு இருந்தால் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும். மலம் ஏன் ஒழுங்காக போகிறதில்ல, நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, வேண்டிய அளவு சாப்பிட்றதில்ல, உணவில் நார்ச்சத்து புரதச்சத்து இருக்கிற காய்கள் கீரைகள் பயிறு வகைகள் பல வகைகளை தொடர்ந்து எடுக்கிறதில்ல. குறிப்பிட்ட உணவு எடுப்பாங்க, நேரந்தவறி எடுப்பாங்க, சாப்பிடாமையே இருப்பாங்க, தண்ணி ரொம்ப குறைவாக குடிப்பாங்க, நல்ல தூக்கம் இருக்காது, வெளி உணவுகளை அடிக்கடி வாங்கி சாப்பிட்றது, இந்த நொறுக்கு தீனி சாப்பிட்றது, எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள் அதிகமாக சாப்பிட்றது, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மொத்த வயிறு சார்ந்த பிரச்சனை குழந்தைங்களுக்கும் இருக்கும், பெரியவங்களுக்கும் இருக்கும். பெரியவங்களுக்கு கேட்கவே வேண்டாம், நிறைய மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க. இப்போ நோய் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 30-40% பேர் சொல்லலாம். 60% பேர் நோயோடு தான் இருக்கிறாங்க. எந்த நோயோடு இருக்காங்கன்னா, எல்லா நோயும். மொத்த நோய்கள் 4448 நோய்கள் நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலங்களில், படிப்பறிவு இல்லாத காலங்களில், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சித்தர்கள் கணிச்சிருக்காங்க. எத்தனை நோய்கள் மனிதனுக்கு ஏற்படும், எந்தெந்த உறுப்பில் எந்தெந்த நோய்கள் ஏற்படும், எந்த நோய் குணப்படுத்த முடியும், எந்த நோயை குணப்படுத்த முடியாது, இதெல்லாம் அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலங்களிலேயே சித்தர்கள் கணித்து சொல்லி இருக்கிறாங்க. ஏடுகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ் நூல்களில் இந்த செய்திகள் இருக்கிறத பார்க்கலாம். ஏன் அரசு பாட புத்தகங்களில், சித்த மருத்துவக் கல்லூரி இருக்கிற அரசு பாட புத்தகங்கள்லேயே இந்த குறிப்புகள் எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படி இந்த வயிறு சார்ந்த வரக்கூடிய பிரச்சனைகளை மருந்து இல்லாமே குணப்படுத்தி கொள்ளலாம். எப்படின்னா, முதல்ல நாம் என்னென்ன காரணங்களால் ஏற்படுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த காரணங்களை நம்ம வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நேரத்துக்கு முதல்ல சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும், வேண்டிய அளவு சாப்பிடணும். அந்த வேண்டிய அளவு உணவில் எல்லா சத்துக்களும் இருக்கக்கூடிய, அதாவது நார்ச்சத்து புரதச்சத்து விட்டமின்ஸு மினரல்ஸு இப்படி அனைத்து சத்துக்களும் இருக்கக்கூடிய காய்களை கீரைகளை பழங்களை பயிர்களை அவரவர் சூழ்நிலைக்கேற்ப வசதிக்கேற்ப கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி ரொம்ப குடிக்கிறதே இல்லை. 1 லிட்டர் 2 லிட்டர் குடிக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. இப்போது குறைஞ்சது 3-4 லிட்டர் நம்ம தண்ணி குடிக்கணும். அதே போல் தூக்கம் குறைஞ்சாலும் நமக்கு என்னாகும், இந்த வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்படும். இதையெல்லாம் சரி பண்ணணும்னா சமையலறையில் இருக்கிற உணவுப் பொருட்களை கொண்டு எளிதில் குணப்படுத்த முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? சமையலறையில் இருக்க இந்துப்பு, சீரகம், ஓமம், திப்பிலி, கடுக்காத்தூள், இது ஒரு மருந்து. இதை 10, 20, 30, 40, 50 இந்த ரேஷியோவில் என்ன பண்ணணும், இந்துப்பு, சீரகம், ஓமம், திப்பிலி, கடுக்காத்தூள் 10, 20, 30, 40, 50 கிராம் இதை எடுத்து பொன் வறுவலாக இதெல்லாம் வறுத்து என்ன பண்ணணும், பொன் வறுவலாக வறுத்த பிறகு தனித்தனியாக அரைச்சி ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு காலையில் 1/2 டீஸ்பூன் நைட் 1/2 டீஸ்பூன் சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்லாம், அல்லது பாலில் போட்டு சாப்பிட்லாம். அடுத்தது சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், சீரகம், ஜீனி இதை ஒரே அளவு எடுத்து பொன் வறுவலாக வறுத்து இதை அரைச்சி சுரணமாக வச்சுக்கிட்டு இதையும் நாம் என்ன பண்ணலாம், மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கிட்டால் இந்த வயிறு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை மருந்தே இல்லாமல் நம்ம எளிதில் குணப்படுத்த முடியும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.